Taste the Daily. அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக பிரமுகர் ஞானசேகரன் வலிப்பு வந்தது போல் நாடகமாடியது அம்பலமாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். வணக்கம் இவன். திமுக நாடக கம்பெனியில் மேலும் ஒரு நடிகராக ஆர்டிஸ்டாக மாறியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய திமுக நிர்வாகி ஞானசேகரன் வலிப்பு வந்தது போல் நாடகமாடி சிறப்பு புலனாய்வு குழு காவல்துறையினருக்கு அல்வா கொடுத்திருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி இரவு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் அங்கே இருந்த மாணவி பொறியியல் படிக்கக்கூடிய 2ஆம் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு பேசுகிற பொழுது வீடியோ பதிவு செய்து சார் ஒருவரிடம் காட்டி உன்னை பல்கலைக்கழகத்திலிருந்து படிக்க விடாமல் செய்து விடுவேன் என்றெல்லாம் மிரட்டி இருக்கிறார். ஞானசேகரனோடு தொடர்புடையவர்கள் யார் அந்த சார், அதே போன்று மேலும் யார் யார் அந்த இடத்தில் இருந்தார்கள் என்பது இன்று வரை காவல்துறை தெளிவாகவே வெளியிடவில்லை. குறிப்பாக இது தொடர்பான எந்தவித சிசிடிவி ஆதாரங்களை ஆய்வு செய்தார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இது தொடர்பாக அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணை நடத்த வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். அதனை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக முன்வந்து வழக்கை எடுத்துக்கொண்டது. விசாரணையின் பொழுது இந்த வழக்கில் முழுக்க மாணவிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. மாணவி கொடுத்த புகார் முதல் தகவல் அறிக்கை முழுமையாக கசியவிடப்பட்டிருக்கிறது. இது மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதி, துரோகம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டியது. அதே நேரத்தில் இதனை காவல்துறையின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளாக 3 பெண் IPS அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டு அதனை ஒரு பெண் நீதிபதி கண்காணிப்பில் விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் என்பது மிகப்பெரிய 24 மணி நேரமும் ஒரு பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாகும். அண்ணா பல்கலைக்கழக வாயில் முன்பாக தனியார் காவலர்கள் இருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கோட்டூர்புரம் காவல் நிலைய வாயில் எதிராகத்தான் கோட்டூர்புரம் காவல்துறை காவல் நிலையமே இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது எந்த துணிச்சலோடு திமுகவை சேர்ந்த திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் உள்ளே சென்றார்? இதற்கு யார் யார் பின்னணியில் பக்கபலமாக இருந்தார்கள் என்பது இன்று வரை வெளிச்சத்திற்கு வரவே இல்லை. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் சென்னை மாநகர காவல்துறை எடுக்காததால் தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் அவர்களுடைய விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். தொடர்ந்து 7 நாள் காவல் வழங்கி சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. திங்கட்கிழமை காவலில் எடுத்த ஞானசேகரனும் விடிய விசாரணை நடத்தப்பட்டது. அண்ணா நகர் காவல் நிலையத்திலே வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பொழுது தனக்கு நாடகம் வந்தது போல கம்பெனி ஆர்டிஸ்டாக திமுகவின் நாடக கம்பெனி போலவே ஞானசேகரனும் மாறியதாக அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள் என்று நேற்றைய தினம் நாம் நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக ஞானசேகரன் இந்த விவகாரத்தில் வலிப்பு வந்தது போல் நாடகம் ஆடுகிறார், இந்த வழக்கை திசை திருப்ப முயற்சிக்கிறார் என்று நாம் கூறியிருந்தோம். அது இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஸ்டான்லி மருத்துவமனையிலே மருத்துவர்கள் அதனை உறுதி செய்திருக்கிறார்கள். வலிப்பு வந்தது போல ஞானசேகரன் நடித்தது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. இதனை நேற்றைய தினமே நாம் குறிப்பிட்டிருந்தோம். மீண்டும் தற்போது வலிப்பு வந்தது நாடகம் என மருத்துவர்கள் உறுதி செய்ததை தொடர்ந்து தற்போது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய சிறைத்துறை தாளமுத்து நடராஜன் மாளிகையில் வரக்கூடிய அந்த அருகே இயங்குவர்களுடைய திரைத்துறை வளாகத்திற்கு தற்போது அந்த ஞானசேகரன் என்கிற திமுக நிர்வாகி அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை தற்போது அழைத்து வந்து மீண்டும் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். சிறப்பு புலனாய்வு குழு அந்த அதிகாரிகளுக்கு 2 நாள் அல்வா கொடுத்து விட்டார். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாள் விசாரிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த விசாரணையை முழுமையாக 7 நாள் போலீஸ் காவலில் இருக்கிற பொழுது பல்வேறு விஷயங்களை வெளியிட வேண்டி இருக்கும் என்பதனுடைய நோக்கமாக இது போன்ற ஒரு நாடகத்தை திமுக நிர்வாகி ஞானசேகரன் அரங்கேற்றியிருக்கிறார். அவருக்கு வலிப்பு என்பது நாடகம் என்பதை மருத்துவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள், மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே திமுக கம்பெனிகள் மேலும் ஒரு ஆர்டிஸ்டாக நடிகராக ஞானசேகரன் மாறியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் பல்வேறு திருப்பு முனைகளையும் பல்வேறு அதிர்ச்சி தகவலும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனை சிறப்பு புலனாய்வு காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதற்கு மறுக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு ஞானசேகரன் இப்படி செய்திருக்கிறார். எனவே அவரை கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி இந்த சம்பவத்தில் யார் யார் குற்றவாளிகள் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான மாணவி மற்றும் பெற்றோர் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவன்
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.